ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ தான். ஸோ மார்கழி மாதம் நான் ஃபுல்லாகவே வெஜ் தான் எங்கள் வீடு. ஸோ அதனால் ஒரு பன்னீர் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. மம்மியோட ரெசிபி தான். அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று ஒரு உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்தி ரெசிபி ஒன்று பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக அது இன்க்ளூட் ஆகும். பட் இந்த பன்னீர் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப மெயின். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி ஈவினிங் போச்சு அண்ட் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான ரெசிபி. ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் கிரேவிங்காக இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்பா வந்தோடனே டீ மட்டும் கொஞ்சம் குடித்தேன். ஏன்னா நான் வந்து எப்பயுமே லேட்டாக வந்துட்டேனாலும் எத்தனை மணி ஆனாலும் டீ குடிப்பேன். ஸோ சிக்கன் ரெசிபிக்கு பதிலாக சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டிவாக பன்னீர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஈஸியான ரெசிபி தான். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அரைச்சி வச்சுட்டேன். ஸோ கிரேவி கொஞ்சம் நிறைய வரும்னு நமக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுடணும். இந்த ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே நம்ம போட்டுட்டு, அப்புறம் பிரியாணி எல்லாம் முக்கியமாக போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட் கொடுக்கும். புதினா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனியன் நான் இருக்கிறதுலே சின்ன குக்கரில் தான் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சோண்டு குவான்டிட்டி நைட்டுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு ஹாஃப் பன்னீர் இருந்துச்சு, அதில் தான் பண்ணுறோம். ஸோ வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ முடியுமோ ஆனியன் வந்து நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் உப்பு போட்டுட்டு வதக்குனா உங்களுக்கு டக்குன்னு வேகும். அவ்வளோதான் டிப்பு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் மார்கழியில் நிறைய வெஜ் ரெசிபீஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா வந்து சின்னதாக கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து அரைச்சும் வச்சுட்டேன். ஒரு பக்கம் தக்காளி அண்ட் தென் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாவும் போட்டு அரைப்பாங்க. இஞ்சி பூண்டுமே இதிலே போட்டு அரைப்பாங்க. பட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருக்கிறதுனால இதில் போட்டு அரைக்கல. ஓகேங்களா? ஸோ இது நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா வந்து ஒரு 2 போட்டிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் நிறையவும் போட்டுக்கலாம். தக்காளியுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ அதுவுமே போட்டுட்டேன். மார்கழி மாதம் வேறு ரொம்ப கோல்டு ஆகுது. ஸோ தொண்டை ரொம்ப கட்டுது. ஸோ சாரி, வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் தக்காளியும் நல்லா மசிச்சுக்கோங்க. நம்ம விசில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? குக்கரில் பண்ணுறதுனால விசில் வைக்க போகிறோம். ஸோ தக்காளி ரொம்ப வேகலைனாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் நல்லா வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் கொஞ்சம் போகிற வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஒட்டாது. நீங்கள் நல்லா கிளறி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே. அதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அது போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறது. இது உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய கொடுக்கறதுக்காக தான். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் இது பண்ண வேணாம். இது நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இது பண்ணுறது. இது போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த ஆனியன் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பச்சை மிளகா போடுறதுனால காரம் உங்களுக்கு ஏற்றது தான். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அண்ட் தென் மிளகாத்தூள். நாங்கள் வந்து எல்லாமே இந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைக்க மிளகாத்தூள். மல்லித்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளுக்குள்ளேயே மல்லித்தூள் இருக்கும். மல்லியும் போட்டு தான் அரைச்சிருப்போம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம். போடாமே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் தென் தயிர் ஆட் பண்ணோம். லெமன் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். பட் தயிரே கொஞ்சம் புளிப்பு கொடுத்துரும். தக்காளி போட்டிருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. தயிரே போதும். வீட்டில் பண்ண தயிர் தான் இது. ஸோ அதை போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. பன்னீர் வந்து குக்கரில் வந்து நம்ம வந்து விசில் வைக்க போகிறோம். பன்னீர் ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். இல்லைனா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, சாஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விசில் தான் நான் வைப்பேன். ஆனால் நீங்கள் 2-3 விசில்லாம் வச்சிங்கன்னா அது இன்னும் சாஃப்டாக பட்டர் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு விசிலே போதும். ஈவன் நீங்கள் இல்லை வேண்டான்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து தனியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா க்யூபாக இருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும். நாங்கள் வந்து இது போட்டு ஒரு விசில் வச்சோம். நல்லா தான் இருந்துச்சா. ஒரு விசில் வச்சா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சோம் கரெக்டாக நாங்கள். அண்ட் இதிலே நம்ம வந்து கொஞ்சோண்டு ரைஸ் கொஞ்சம் போட்டுட்டு ஊற வச்ச ரைஸ் போட்டால் நமக்கு வந்து வெஜ் பிரியாணி மாதிரியும் ஆகிடும். பட் இதில் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் அரைச்சி போட போகிறோம். உங்களுக்கு இன்னொன்று ஒரு டிப்பு சொல்கிறேன். 2 விதமாக நம்ம பெப்பர் அரைச்சி ஊற்றலாம். அது எப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பெப்பரை வந்து ராவாக வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஒரு பேன் எடுத்து நீங்கள் நார்மலாக வந்து சீரகம், சோம்பு, பெப்பர் அது 3த்தையும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி இதில் போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, நார்மலாக நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெறும் மிளகு சீரகம் இருக்குல்ல, அது 2த்தையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு விசில் வந்தோடனே நம்ம வந்து எடுத்து திருப்பி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் இருக்கும்போது நல்லா கொதிக்க விடும்போது கொஞ்சோண்டு வந்து பெப்பர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக, இல்லைனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி போட்டு இறக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, ரைஸுக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. நான்லாம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் இருந்துச்சு, அது கூட வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருந்துச்சு.
பூரி கூட செம்மையாக இருக்குங்க. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை வந்து மஷ்ரூம் வச்சு கூட பண்ணலாம். சூப்பராக இருக்கும். மஷ்ரூம்ஸு அண்ட் தென் வந்துட்டு மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா மீல் மேக்கரில் கூட பண்ணி பாருங்கள். கம்பேரிட்டிவ்லி இது அப்படியே ஈக்குவல் டு சிக்கன் ரெசிபி மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் வேறு இருந்துச்சு. ஸோ அது வச்சுட்டு சாப்பிட்டேன் நான். அண்ட் தோசைக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரெசிபி கூட நான் போடுறேன். வெஜிடபிள் ரைஸுமே எங்கள் வீட்டில் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபி இருந்துச்சுன்னா நான் அதுக்குமே போடுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பன்னீர். நீங்கள் இன்னும் 2 விசில்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் பன்னீர். எனக்கு வந்து இதுவே ஓகே. ஏன்னா குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. பன்னீர் வந்து எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்குமே நான் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வர ரெய்னி சீசன் இந்த மாதிரி காரமாக தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு கோவக்காய் மத்தியானத்தோடு இருந்துச்சு அது. இது வந்து நெக்ஸ்ட் டே நைட் பண்ணது ஓகேங்களா. இது ரெண்டுமே நெக்ஸ்ட் டே பண்ணுறது. 2 உருளைக்கிழங்கு எடுத்து விசில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 விசில் வச்சுக்கிட்டேன் நல்லா மசியணும்னு சொல்லிட்டு. இது சப்பாத்தி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த நிறைய தானியம்லாம் போட்டு அரைப்பாங்க. ஸோ சப்பாத்தி கலர் அந்த கலரில் தான் இருக்கும். ராஜ்மா அந்த மாதிரி இல்லை போட்டு அரைப்பாங்க. ஸோ அதனால் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, உப்பு போட்டுக்கோங்க. நிறைய பேர் பேக்கிங் சோடா அதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சோண்டு பால் மட்டும் ஊற்றிக்கிட்டோம். உப்பு போட்டுட்டு பால் ஊற்றிட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. அதனால் இந்த கலரில் இருக்குது. நார்மல் சப்பாத்தி மாவு நார்மல் கலரில் இருக்கும் ஓகேங்களா. இது எடுத்தோடனே ஒரு வெங்காயம் அண்ட் தென் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து குக்கிங்க்கு வந்து எடுத்து வச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஆனியன் கிட்ட கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஆனியன் கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாமே. ஸோ வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து மெட்ராஸ் சமையல் அக்கா வந்துட்டு ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க ரீசெண்டாக. அதில் பண்ண ரெசிபி தான். பட் ஈக்குவல் டு சப்பாத்தி அந்த பூரி மசாலா மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ கடாய் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முடிஞ்சால் நெய் ஆர் பட்டர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாகவே வந்து தோல் எடுத்து மசிச்சு வச்சிடணும் ஓகேங்களா. இதில் வந்து சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் வந்து உளுத்தம் பருப்புலாம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் பச்சை மிளகா போட்டுக்கணும். அண்ட் தென் வந்து முக்கியமாக இது போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு வந்து இது பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லது. டக்குன்னு வர மாட்டுது. அண்ட் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுட்டு பச்சை மிளகா நல்லா வந்து இது பண்ணிட்டோன்னே நம்ம ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இதை மேஷ் பண்ணிடணும் நம்ம ஓகேங்களா. ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் பொடியாக நான் நறுக்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பொடியாக நறுக்கினா தான் நல்லாயிருக்கும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. பெருசாக நறுக்கக்கூடாது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு பண்ணுறதுனால உப்பு டக்குன்னு வந்து தெரியாது அதனால். அண்டு நம்ம சப்பாத்திலையுமே உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் நான். அண்ட் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர்லாம் போட வேணாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது மஞ்சத்தூள் மட்டுமே கொஞ்சம் ஓகே. பட் எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். அண்ட் அவங்களுமே கொஞ்சம் காரத்துக்கு போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். அவங்க அப்படியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை மட்டும் போயிடணும். அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. நான் கையில் மசித்தேன். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. ஸோ மேஷரில் மசிச்சிட்டேன். இந்த அளவுக்கு வரணும்னு கூட இல்லை. ஓரளவுக்கு செம்மியாக இருந்தாலே ஓகே தான். அண்ட் அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. இது ஒன்றுமே இல்லை. சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம 2 பக்கமும் வந்து இன்னும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பராட்டா மாதிரி பண்ணிடணும். வேறு ஒன்றுமே இல்லை. ஆலு பராட்டா இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலே ஈஸி. ஸோ சப்பாத்தி வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி வந்துட்டு திக்காக ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எங்கள் மம்மி தான் திரட்டி கொடுத்துட்ருந்தாங்க. எனக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்மளோட ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பக்கம் மடிச்சிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொன்று ஒரு சப்பாத்தி எடுத்து மேலே போட்டு ஓரம்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கு எதுவும் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இது மட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் வெளியில் இருக்க லேயர். அதனால் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நார்மல் சப்பாத்தியில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் தானியங்கள்லாம் போட்டு ஹெல்த்தி சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் திக்காக திரட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து அவங்க பண்ணியிருந்தாங்களேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நியூ ரெசிபீஸ்லாம் வெஜ்ஜில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மார்கழி மாதம்னால. அண்டு இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். ஸோ சூப்பராக போச்சு. 2 நாளுமே டின்னர் செம்மையாக போச்சு. நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் பாய்.